கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். Isaiah 46:4. Even to your old age I am he, and even to grey hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் அவர் நிச்சயமாய் நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். 3வது வசனம் விதமாக சொல்கிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, நம் தேவன் நிலையில்லா உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் கொடுக்கிற உறுதியான வாக்குத்தத்தம் என்ன? உங்களோடு கூட நான் இருப்பேன், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். மாயமான உலகில், பயம் நிறைந்த உலகில் என்ன நடக்கப் போகிறது என்று கேள்விக்குறியோடு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். ஆமேன். வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஆம், அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், அவர் நம்மோடு இருப்பார். ஆம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். சங்கீதம் 71:6 நாம் வாசிக்கிறோம், நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மை எப்பொழுதும் துதிப்பேன் என்று. ஆமேன். இந்த தேவன் மரண பரியந்தமும் உங்களை என்னையும் அவர் நிச்சயமாய் நடத்துவார். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை நடைபெற தாமதமாகலாம். ஆனாலும் கூட அவர் வார்த்தை உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் மரண பரியந்தமும் நடத்தும். எல்லா சூழ்நிலையிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகை போல தேவனுடைய வார்த்தை நம்புகின்ற போது அவர் நிச்சயமாய் அவர்களை தப்புவித்தார், அவர்களை காப்பாற்றினார். அதே போல உங்களையும் என்னையும் அவர் எல்லா விதமான தீமையிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார். காரணம், அவர் சொல்கிறார், நான் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறேன் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை அவர் நிச்சயமாய் அவர் தாங்குவார். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம், அவருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் தாங்குகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களை இம்மட்டமாய் தாங்கின தேவன், இம்மட்டமாய் எங்களை ஏந்தின தேவன், இம்மட்டமாய் எங்களை சுமந்த தேவன், இம்மட்டமாய் எங்களை தப்பிவித்த தேவன், இந்த புதிய மாதம் முழுவதுமாய் கூட அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, அப்பா, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி சுமந்து செல்கிறாளோ அதே போல ஆண்டவரே, அதை விட அப்பா இன்னும் அன்பு உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களை ஏந்தி, எங்களை தப்புவித்து, எங்களை அப்பா ரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் கிருபையின் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.